நான் வந்துட்டு இவ்வளோ பெருசா வரும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரவீன்ப்பா சூப்பர் ஃபிகரை உஷார் பண்ணிட்டான்ப்பா. கவுண்டமணி சார் வந்துட்டு ஒரு படத்துல வந்துட்டு சென்டர் இது எடுத்துட்டு ஆமா ஆமா அந்த இதுலுக்கு வச்சு தான் நாங்கள் அதுதான் ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்துட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நைட்டு யாரா இந்த டைமில் கால் பண்ணுறதுன்னு அட்டன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் நான் கென் பேசுகிறேன், கென்கார் நான் சொல்கிறேன். ஓகே அப்போ 100% ப்ராங்க் கால் தான். நிறைய பேருக்கு வந்து என் வாய்ஸ் அவ்வளோ தெளிவாக புரியாது. ஃபஸ்ட்டு நோ எத்து முன்னாடி அவன் பெரிய பொருளை பேசிட்டு இருக்காத கடுப்பாயிடும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என் வாய்ஸ் வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த வாய்ஸ் நீ வந்துட்டு இந்த போல தான் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரெசென்ட்டாக பார்க்குறேன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். எஸ்கே ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்னவா இருந்தீங்க, எப்படி அந்த பயணம் அப்படின்றது எப்படி அங்கே உள்ளே போனீங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ் பாய் தான் வேலை பார்த்துட்டு இப்போ கூட வரும்போது சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணு, இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல நல்ல கதைகள் வரும், நல்ல கதைகளும் நீ சூஸ் பண்ணி பண்ணு. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சினிமாவோட நியூஸ் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த இன்டர்வியூல சரத் அவர்கள் இருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் யூத் படம் பார்த்துருப்போம். யூத்ல நம்ம பயங்கரமா பப்ளு அந்த கேரக்டர் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். யூத் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இவரை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ நம்ம கேட்டு தெரிஞ்சு போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல உங்களுக்கு? ஆமாம், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசெப்ஷன் யூத்துக்கு உங்களோட பப்ளு கேரக்டர்? ஏன்னா எல்லா தேட்டர் விசிட் நீங்க போறீங்க, என்ன எந்த அளவு கட்டி பிடிச்சி கொண்டாடுறாங்களோ உங்களை அந்த அளவு கட்டி பிடிச்சி கொண்டாடி இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட கண்டிப்பா டிராவல் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கனெக்ட் தான் எல்லாருக்குமே. அது எல்லாருக்குமே இருக்கு. யூத் படம் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்ல ரிசெப்ஷன் இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு கென்னுக்கும் இருக்கு, அதே அளவுக்கு எனக்கும் இருக்குன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ன்றது, அந்த அளவுக்கு என்னை வந்துட்டு ரசிக்கிறாங்கன்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு இடத்துல போயிட்டு பேசும்போது மைக்கு நான் என்கிட்ட கென் கொடுக்கும்போது பேசுறதுக்கு எடுத்தாலே வந்துட்டு அவங்கள கத்துறது தான் எனக்கு வந்து இதை தவிர நான் பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. எனக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஓகே, இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன ரோல்ஸில் உங்களை நாங்கள் பார்த்துருந்துருக்கிறோம். லப்பர் பந்தில் பார்த்துருந்துருக்கிறோம், டானில் பார்த்துருந்துருக்கிறோம், தாய் கிழவியில் சின்னதாக அந்த பாட்டிலுமே நாங்கள் பார்த்துருந்துருக்கிறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்குது? இவ்வளோ ரிசெப்ஷன் உங்களுக்கு எவ்வளோ நெகிழ்வாக இருக்குன்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு இவ்வளோ பெருசாக வரும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்த்தா இதில் நம்ம ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்கு பெருசாக வரும்ன்றது நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஏன்னா கென் என்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே வந்துட்டு அண்ணா இதில் உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்கா அதை நினச்சி என்னைக்கு இது அதை நினச்சி எனக்கு பயந்து அதிகமாச்சு. அங்கே ஐயோ ஒழுங்காக பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அதை நினச்சி ரொம்ப பயந்துட்டாலாம் இருந்தேன். பட் வந்துட்டு அந்த ஃபைட் நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா மாஸ்டருமே வந்துட்டு எனக்கு என்ன வருதோ அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம், தேவையில்லாம ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு அதை வச்சு அவர் பண்ணார். ஆனால் அதில் ஒரே விஷயம் மட்டும் தான் மிஸ் ஆகிடுச்சு. என்னை ரோப்பில் கட்டி மேலே தூக்கிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒரு கிக் கொடுக்கணுன்னு இருக்கேன், அது மட்டும்தான் அது ஒழுங்காக வரல. பட் அந்த இடம் மட்டும் கரெக்டாக வந்துச்சா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். யூத்குள்ளே நீங்கள் வந்தது எப்படி? ஆடிஷன் அந்த ப்ராசஸ் வழியாக நீங்கள் வந்தீங்களா இல்லை யூத்குள்ளே நீங்கள் வந்தது எப்படி? இல்லை நான் வந்துட்டு என்ன கென் வந்துட்டு லப்பர் பந்து பார்த்துட்டு லப்பர் பந்தில் உங்கள் கேரக்டர் பார்த்துட்டு ஆமாம், நான் லப்பர் பந்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கருணா சார் பார்த்துட்டு கென் கிட்ட சொல்லியிருக்காரு, தம்பி இது போல் வந்துட்டு நீ உன்னுடைய கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இதில் இருக்கான், நீ படம் பாரு, படத்தில் பார்த்துட்டு அவனை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து கென் வந்துட்டு லப்பர் பந்து பார்த்துட்டு என்னை அப்போலேருந்து தேடிட்டு இருக்காங்க, எங்கே இருப்பாருன்ட்டு. சடனாக வந்துட்டு நான் இப்போ வேற ஒரு ஷூட்டில் வந்துட்டு தாய்மணி சந்தோஷ் அண்ணா அவர் கூட வந்து ஒரு ரீல் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த ரீலில் என் கூட தாய்மணி சந்தோஷ் அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு தாய்மணி சந்தோஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என் நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணார். ஓகே, அப்படிதான் வந்துச்சு. அதுவும் வந்துட்டு ஒரு நைட்டு ஒரு 11 o'clock பக்கம் இருக்கும். நான் அது வேற ஒரு ஷூட் முடிச்சுட்டு நைட்டு ரூமில் போயிட்டு தூங்கிட்டு இருந்தோம். அந்த ஊரில் ரூமில் போயிட்டு தூங்கிட்டு இருந்தோம். நானும் இன்னொருத்தரும் தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு கால் வந்துச்சு,
நைட்டு யாரா அது இந்த டைமில் கால் பண்ணுறதுன்னு அட்டன் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் கென் பேசுகிறேன், கென் கருணாஸ் பேசுகிறேன். யாரா அது இந்த நேரத்தில் சொல்லுங்க ப்ரோ. இல்லைண்ணா என்னோட கதைக்கு உங்களை தான் இது பண்ணியிருக்கேன், உங்களை மைண்டில் வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். உங்களை மைண்டில் வச்சு தான் அந்த கேரக்டர்? ஆமாம், நம்ம உங்களை மைண்டில் வச்சு தான் வந்துட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு என் நம்பர் யார் எப்படி ப்ரோ கிடைச்சிக்கிட்டு தாய்மொழி சந்தோஷம் தான் வந்துட்டு ஓகே அப்போ 100% ப்ராங்க் கால் தான் சொல்லிட்டு நான் வந்துட்டு, ஏன்னா அதுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு இது போல் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தானுங்க. அந்த ஷூட்டில் இருந்தாலும் வச்சுட்டு அதை வச்சு ப்ராங்க் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தானுங்க என்கிட்ட, ஃபன்னாக பேசிட்டு. அது போல தான் அவனுக்கு எதனா பேசுகிறானுங்கன்னு போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு கென்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட ஷூட்டில் இருந்தார். ஓகே, அவர்கிட்ட போயிட்டு ப்ரோ இது கென்னோட நம்பரா, இது நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துட்டு உங்களை வச்சு தான் ஒரு ஸ்டோரி நான் பண்ணியிருக்கேன் என்னோட படத்தில் சொல்லிட்டு கால் வந்துச்சு, இது கென்னோட நம்பர்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டினேன். சரி பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்த்துட்டு ஏய் ஆமாண்டா இது அவன் நம்பர் தான், சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பாருன்னாரு. அப்போ தான் நான் நம்பரே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் பார்த்தா கென்னும் அம்மா கிரேஸ் மேமோ அவங்க ஃபோட்டோ இருந்துச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் அடிச்சு ப்ரோ சாரி ப்ரோ நைட்டு ப்ராங்க் கால் நினச்சிக்கிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ தான் ஒருத்தட்ட கேட்டேன், உங்கள் நம்பர் தான் சொன்னாங்க, சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு. அண்ணா உங்கள் மைண்டில் சரியான ஒரு ஸ்டோரி நான் ஒன்று என்னோடய படத்தில் உங்களோட கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், நேரில் வாங்கின மீட். ஓகே ப்ரோ கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன் ப்ரோ, இப்போ நான் ஷூட்டில் பிரேக் ஒன்று இருக்குது நடுவில் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்துட்டு சொன்னேன். ஓகே, அவர்கிட்ட அப்போ நான் சொல்லும் போது வந்துட்டு எதை வச்சு என்ன கூப்பிட்டீங்க அண்ணா உங்கள் வாய்ஸ் என் வாய்ஸ் வச்சா ஏங்க சத்தியமாக உண்மையை சொல்லுங்க, என் வாய்ஸ் வச்சு என்ன கூப்பிட்டீங்களா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து என் வாய்ஸ் அவ்வளோ தெளிவாக புரியாது ஃபஸ்ட்டு. ஆனால் அதுதானே எனக்கு வேணும். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ வேற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட போகிறேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபேட்டாக இருப்பாங்க. ஆனால் உங்களை மாரி வந்துட்டு அந்த குழந்தைத்தனமாக பேசுகிற வாய்ஸ் அவங்கள்ட்ட இருக்காது. அதுக்கு நான் ஒரு தனியாக ஆளை பிடிக்கணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும், நீங்கள் பேசுகிற அந்த வேர்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களை மைண்டில் வச்சு தான் வந்துட்டு நான் ஸ்டோரி ரைட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த கேரக்டர் இவர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னது. ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என் வாய்ஸ் வந்துட்டு நீ இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த வாய்ஸ் நீ வந்துட்டு இந்த போல தான் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரெசண்ட்டாக பார்க்குறேன்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஓகே, அந்த ஏர் எப்படி செட் பண்ணாங்க? இந்த லுக்கு தான் அந்த கேரக்டருக்கு வேணும், ஏற்கனவே குழந்தைத்தனமான விஷயங்கள் தான் அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஆமாம், யாருமே அப்படி தான் பிளான் பண்ணதா குழந்தைத்தனமாக இருக்கணும் இன்னும்? ஆமாம், அதுவுமே வந்துட்டு நிறைய இது பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்ணா உங்கள் ஹேர் மட்டும் எதனா மாற்றணே சொல்லிட்டு அப்பயுமே கென் யோசிச்சு கவுண்டமணி சார் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு சென்டர் இது எடுத்துட்டு ஆமாம் ஆமாம் அந்த இதுலுக்கு வச்சு தான் நாங்கள் அதுதான் ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்துட்டு சலூன்கடையில் போயிட்டு இந்த மாரி லுக்கில் தான் வேணும் சலூன்கடையிலே அந்த ரெஃபரன்ஸ் சலூன்கடையில் அந்த ஃபோட்டோவை காட்டி இந்த மாதிரி தான் வேணும். எனக்கும் வந்துட்டு தாடி மிஸ்லாம் இருக்காது. அவன் வந்துட்டு ஃபோம் போட்டு வலிக்கிறான், என்னடா ஃபோம் போட்டு வலிக்கிறேன் அப்படி தான் வந்துட்டு இது பண்ணுது. அப்புறம் வந்து லுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து ஒன்றா நிற்க வச்சு தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே எல்லாம் இந்த 4 பேர் கொண்ட குழு இதுதான் அது, இதான் படம், இவங்க தான் இதுதான் படம். ஆமாம், அப்படி தான் வந்துட்டு உள்ளே வந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். இப்போ லப்பர் பந்தில் ஒரு நல்ல கேரக்டர் அதுலேயுமே பார்த்துருக்கோம். லப்பர் பந்துமே உங்களுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு தானே? அதில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆகிற கேரக்டர் அப்படிங்கும் போது அது உங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் தானே? அந்தளவு எதுவுமே அந்தளவுக்கு எதுவும் வரல. பட் வந்துட்டு வந்துச்சு. அப்புறம் நான் வந்துட்டு நிறைய ஆஃபீஸுக்கு போயிட்டு நிறைய இதெல்லாம் பார்த்தேன், வந்துச்சு, நிறைய இதுக்கு வந்துச்சு. கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு நிறைய இதுக்கு வெயிட் பண்ண வச்சுருந்து இதெல்லாம் போயிருக்கு. ஓகே, இப்போ லப்பர் பந்துமே வந்துட்டு
அதுலேயுமே எனக்கு அந்த படத்தில் இது போல் ஒரு கேரக்டர் கிடையாது. ஓகே. தமிழ் அண்ணா வந்துட்டு என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இது போல் பண்ணிட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் அது எதன கேரக்டர் அது. அடுத்து நான் கேட்கணும்னு நினச்ச கேள்வி தான், அதாவது நல்லா பண்ணியிருக்காரு இவர் யூத்தில், இவர் நம்ம இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கான்டாக்ட் தேடிட்டு இருக்கும்போது நம்பர் கிடச்சிது. அதில் சரத் எஸ்கே ப்ரொடக்ஷன் தான் போட்டிருந்துச்சு. எஸ்கே ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்னா ஆக்டிங் அப்படின்றது இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எஸ்கே ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்னவா இருந்தீங்க? எப்படி அந்த பயணம் அப்படின்றது எப்படி அங்கே உள்ளே போனீங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ் பாய் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு சிவானந்த் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு டான் படத்துக்கு அவர் தான் சொன்னார், இவன் அந்த கேரக்டர் பண்ண நல்லாயிருக்கும் சொல்லிட்டு டானில் அப்படி தான் கமிட் ஆகிட்டு நான் பண்ணேன். ஓகே. அப்படி தான் வந்து அந்த ஆஃபீஸ் பாயாக இருந்து தான் நான் வந்தேன். ஓகே. ஆமாம், ஆனால் ஆக்டிங் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இனிஷியல் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஓகே. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. இல்லை ஃபஸ்ட்டு டே எனக்கு ஷூட் போகிறப்பே வந்துட்டு நல்லா இருக்குது, நம்ம இது இப்போ வந்துட்டு நிறைய கொஞ்சம் லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு படம்ன்றதப்போ வந்துட்டு எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்து நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு படங்கள்லாம் நிறைய பார்க்க சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கு ஒரு நாள்லேயே வந்துட்டு தம்பி இதுக்கு மேலே வந்துட்டு நீ படங்கள்லாம் நிறைய பார்த்து உனக்கு கொஞ்சம் ஸ்கில்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அப்புறம் நான் வந்துட்டு நிறைய படம் அதுக்கு அடுத்து வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஒரு வாரத்து பக்கம் வெளியிலே வரலையே, ஃபுல்லாக ஒரு படமாக நிறைய படங்கள் பார்த்து நிறைய இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ரியாக்ஷன் அதெல்லாம் நான் நல்லாவே பார்த்து இது பண்ணிக்கிட்டேன். ஓகே. எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஜாயின் பண்ணது எப்படி ஆஃபீஸ் பாயா? உங்களுக்கு சினிமா அப்படின்ற ஒரு இது ஆசையுமே கிடையாது, நீ அங்கே ஜாயின் பண்ணதுக்கு பர்டிகுலர் ரீசன் என்ன? அங்கே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 வீலர் மெக்கானிக். ஓகே. அங்கேருந்து தான் வந்துட்டு நான் அங்கே சேல்ரி எனக்கு கரெக்டாக பத்தலை, ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு 24AM ஸ்டுடியோஸில் ஓகே டிரைவராக இருந்தார். அவர் தான் வந்துட்டு இது போல் இங்கே வேலை இருக்குது, மாதம் 10,000 சம்பளம், மாதம் சம்பளம் வரும், அங்கேயே தங்கி தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, இங்கே இருந்தால் வந்துட்டு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இங்கே வந்தேன். அங்கேருந்து தான் வந்துட்டு ஆஃபீஸ் பாயாக இருந்து அடுத்தடுத்த இதுக்கு மாறுவோம்ல அந்தமாரி வந்தது. அங்கே என்னை கூப்பிட்டது வந்துட்டு கார்த்தி இபி. ஓகே. அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. ஓகே. ஃபஸ்ட்டு நான் டாக்டர் ஆஃபீஸ் தான் நான் போனேன். அங்கேருந்து தான் வந்துட்டு எஸ்கேபி ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே. நீங்கள் நடிப்பீங்க அப்படின்றது எஸ்கே அவர்கள் கண்டுபிடிச்சாரு, இவர் தூக்கி டானில் ஒரு கேரக்டரில் வைங்க அப்படின்றது எப்படி அவர் நோட் பண்ணார்? அவர் நான் ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு டாக்டர் ஆஃபீஸில் தான் வந்துட்டு ஆஃபீஸ் பாயாக போனேன். பரணி கௌதம்ன்ற 2 பேர். ஓகே. நான் அவங்கள வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணிட்டு அவங்க கொடுக்குற வேலை அது கரெக்டாக இது பண்ணாமல் ஓப்பி அடிச்சுட்டு உட்காந்து அண்ணா இது போல் ஒரு கேரக்டர் இருக்கானே இது போலாம் பண்ணிகிட்ருக்கானே சொல்லிட்டு அவங்க டாக்டர் டைமில் வந்துட்டு சிவானன்ட்ட இமிடியேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க, யாருடா அந்த கேரக்டர் அப்படின்னு அவருமே வந்துட்டு பார்த்துட்டு இது பண்ணியிருந்தார். ஓகே. அப்போ தான் வந்துட்டு ஒரு நாள் பொங்கல் டைம், அப்போது எஸ்கேபி ப்ரொடக்ஷன்ஸில் ஆள் இல்லை. ஓகே. நான் அங்கே போயிருந்தேன். அவர் அங்கே ஒர்க் பண்ணியிருந்தானு ஊருக்கு போயிருந்தார், நான் அங்கே போயிருந்தேன். அப்போ வந்துட்டு டானோட மீட்டிங், டான் படத்தோட டைரக்டர் கூட மீட்டிங் போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு என்னை பார்த்துட்டு நாங்கள் நடந்துட்டு இருந்தேன், பார்த்துட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க இவன். அப்போ தான் வந்துட்டு சிவான் வந்துட்டு சிபி சார்கிட்ட கேட்டார், இவன் இந்த ரோல் கரெக்டாக பண்ண சரி அப்போ ஆடிஷன் மட்டும் ஸ்பாட்டுக்கு வந்துடு. ஆடிஷன் மட்டும் ஸ்பாட்டுக்கு வந்தார். சரிங்கண்ணா சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் நினச்சேன் சரி எதுவும் இது சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கடுத்து டாக்டரோட ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு சொல்லிட்டு டப்பிங் பேசுறதுக்காக வந்துட்டு சிவான் வந்திருந்தாங்க. அங்கே தான் வந்துட்டு கேட்டார், உன்னை ஆடிஷன் பண்ண சொன்னேன் பண்ணியான்னு கேட்டார். ஆடிஷனா? இல்லைண்ணா சும்மா ஓ நான் இப்போ ஆடிஷன் பண்ணாமல் அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்தாலும் அண்ணா இல்லைண்ணா போய் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டானோட அசோசியேட் டைரக்டர் அவருக்கு நான் கால் பண்ணி, அண்ணா இப்போ அண்ணா ஆடிஷன் பண்ண சொன்னார், வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் சொல்லிட்டு நைட்டு 2 மணிக்கு போயிட்டு தூங்கிட்டு இந்த மனுஷனை எழுப்பி ஆடிஷன் பண்ணி அப்புறமா தான் டானுக்குள்ளே வந்தேன். ஓகே.
டானுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டு. இல்லை டானுக்கு அப்புறம் உங்களுக்கு முழுமையாக ஆக்டிங் பக்கம் நம்ம போயிடலாம் அப்படின்ற ஆசை ஆமாம் வந்துருச்சா? ஆமாம். ஏன்னா குடும்ப சூழல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, அது உங்கள் கருத்தில் இருந்துச்சா? அப்போ எப்படி அது திரும்ப acting இருந்தாலுமே வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதுக்கு வந்துட்டு இது ஒரு எனக்கு இதாக இருந்துச்சு. ஏன்னா ஆஃபீஸ் பாயாவே வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்க முடியாது. அதனால் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம இதுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் வந்துட்டு நான் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு எங்கன்னா போய் டிரைவிங் கற்றுக்கிட்டு ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கோ இல்லை டேரக்டருக்கோ வந்துட்டு டிரைவர் ஆகிடலாம் அந்த மாதிரிலாம் நான் மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் வந்துட்டு இது போல் ஒரு ஆக்டிங் நான் பண்ணோம் பரவாயில்லையே இது நமக்கு நல்லா வருதே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணி மூவிஸ் நிறையா பார்ப்பேன். மூவிஸ் நிறையா பார்த்து ஒரு சில டைம்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு நானே ஒரு சில இதெல்லாம் பேசி பார்த்து நான் அது பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை வந்துட்டு யோசிப்பேன். நிறைய ஸ்டோரிஸ் கேட்பேன். அது போலாம் பார்த்து தான் இது பண்ணிக்கிட்டேன். ஓகே ஓகே. எப்போ வேலையை விட்டீங்க? ஆஃபீஸ் பாய் அந்த வேலையை விட்டீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு வேலை நிரந்தரமாக நம்ம கிடைச்சாதான் இன்னொரு வேலையை நம்ம விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்களோட சுச்சுவேஷன் அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்போ அந்த வேலையை விட்டீங்க? ஆக்டிங் அப்படின்றதுக்குள்ள எப்போ முழுசாக இறங்க ஆரம்பிச்சிங்க? எந்த படத்துக்கு அப்புறம்? டான் முடிச்சுட்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே வந்துட்டீங்க நீங்கள்? டான் முடிச்சுட்டே வந்துட்டேன். பட் ஆனால் வந்துட்டு இன்னமும் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கேன். அப்படியா? ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க அங்கே? ஒர்க் பண்ணல, ஆனால் அங்கே தான் இருக்கேன். ஏன்னா வந்துட்டு என்னை கூப்பிட்டு அண்ணா வந்துட்டு என்கிட்ட சொன்னார், நீ வெளியில் போயிட்டு ஒரு வீடு எடுத்து தங்கணும் அப்படின்னா மாதத்துக்கு 4000 ரூபா வாடகை தரணும், ப்ளஸ் வந்துட்டு உனக்கு ஃபுட்டு, நீ நிறைய ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்ப, அதுக்கு உனக்கு என்ன தேவைப்படும், சப்போஸ் ஷூட்டிங் போகிற அப்படின்னா அதுக்கு உனக்கு எதனா சைடில் எதனா வேணும் அப்படின்னா உனக்கு செலவுக்கு எதுவுமே இருக்காது, வீட்டுக்கும் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நீ இங்கேயே தங்கிக்கோ, உனக்கு இங்கேயே ஃபுட்டு இருக்குது, நீ இங்கேயே தங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்கிற டைமில் எதனா ஆஃபீஸ் எங்கன்னா போயிட்டு வர்றது எங்கன்னா போயிட்டு வா, எங்கன்னா ஷூட் கூப்பிட்றாங்கன்னா போயிட்டு வா, இனி வெளியில் தங்குறப்போ உனக்கு வந்துட்டு மாத வாடகை ஃபுட்டுக்கான செலவு உனக்கு இங்கே நீ தங்குறதால உனக்கு மைனஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்து பார்த்துட்டேன். ஓகே. இப்போ வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் இருக்கிறீங்க? இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொந்த ஊர் சென்னை தானா இல்லை வெளியே? இல்லை, எனக்கு வந்துட்டு நேட்டிவ் பாண்டிச்சேரி. ஓகே. நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் அப்படின்றது எப்படி இருந்திருக்கு? உங்களோட பயணம் அப்படின்றது எங்கே போச்சு? அதுக்கப்புறம் அந்த மெக்கானிக் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எப்படி அந்த பக்கம் போச்சு? உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்துச்சு? என்னோட சைல்டுஹுட் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நான் வந்துட்டு எஜுகேட்டட் கிடையாது. நான் அந்தளவுக்கு படிக்கவும் மாட்டேன், சும்மா சுற்றிட்டு சும்மா வெளியே போய் சுற்ற மாட்டேன். நான் ரொம்ப ஷை, ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வெளியிலையுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்துட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். எப்போயாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் மட்டும் எங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து பசங்க கூட வெளியில் எங்கேயுமே நான் போயிட்டு வெளில சுற்ற மாட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு அதிகமாக படிப்பும் இல்லை. அப்புறமேட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஐடி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டில் சொன்னதுக்கு. ஓகே. 10th முடிச்சிட்டோன்னே? ஆமாம், முடிச்சுட்டு நான் ஐடி போகிறேன். ஐடி முடிச்சுட்டு ஒர்க் ஷாப்புக்கு என்ன வேலைக்கு போகிறேன், என்ன கடை என்ன ஷாப் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எதுக்கு இப்போ ஐடி பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக மெக்கானிக் ஷாப்புக்கே போயிட்டு அங்கே ஒர்க் கற்றுக்கிட்டு அங்கே வந்துட்டு நீ ஷாப் கடை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் ஷாப் பண்ணேன். ஒர்க் ஷாப் போயிட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு மெக்கானிக் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கும் போதுமே வந்துட்டு எனக்கு சேல்ரி பெருசாக இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் போகும்போது எனக்கு 100 ரூபா தான் சம்பளம் ஒரு நாளைக்கு மெக்கானிக் ஷாப்பில். ஆமாம், ஃபஸ்ட்டு டே 100 ரூபா தான் சம்பளம். எனக்கு அதிகபட்சம் எனக்கு சம்பளம்னு அங்கே மெக்கானிக் ஷாப்பில் வந்துட்டு ஒரு நாளைக்கு 350. லாஸ்ட்டாக நான் வெளியில் வரும்போது எனக்கு 350. அந்த அளவுக்கு நான் வேலையும் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஓனர் ஒரு பக்கம் வேலை எடுத்து பார்த்துட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் வேலை எடுத்து பார்த்துட்டுப்பேன். எனக்கு அந்த சம்பளமும் அந்த பீரியடில் பத்தலை. எங்கள் அப்பாவும் அப்போ வேலைக்கு போகல, அம்மாவும் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இங்கே 2017 வந்துட்டு இங்கே வந்துச்சு. இது போல் எங்கள் மாமா வந்துட்டு எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கள் மாமா கால் பண்ணி இது போல் பசங்க தேவை
அங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டேன். அண்ணுக்கு ஆஃபீஸ் போய் வேலைக்கு கூப்பிட்டாரு. அப்போ தான் நான் வந்தேன். ஓகே. அங்கேருந்து இந்த தருணம் வரைக்கும் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க இல்லையா? எந்த ஒரு ஆசையும் இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தை நினச்சே பார்க்கல. ஆனால் இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர், உங்களுக்கும் நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கு அப்படி இல்லை? இந்த தருணம் உங்களுக்கு எவ்வளோ ஃபுல்ஃபில்டாக இருக்குது, எவ்வளோ எமோஷனலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கேன்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தான்னா வந்துட்டு இந்த படத்தில் எனக்கு நல்ல ஒரு ரோல் கொடுத்து நல்ல ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஒரு பார்க்குறாங்க அப்படின்னா அந்தளவுக்கு பண்ணது வந்துட்டு கென் மட்டும்தான். கென் இல்லைன்னா இப்போ நானுமே இங்கே இல்லை. ஏன்னா சிவானை வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் இது பண்ணார். அவர் இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை. அப்போயே நான் வெளில போயிட்டுருப்பேன். சிவானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு நீ இந்த கேரக்டர் பண்ணால் நீ நடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். ஓகே. அவர் இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை. கென்னுக்குமே நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணது, என்னை நம்பினது அவர் தான். ஓகே. அதுக்கடுத்து என்னை நம்பினது கென். ஓகே. எப்பயுமே எஸ்கே அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பார், உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு எங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனை படம் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இப்போ ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. லப்பர் வந்து நீங்கள் எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்பட்டுட்டீங்க அப்படிங்கும் போது எஸ்கே அவர்கள் கூப்பிட்டு பாராட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னார் அப்போ? கண்டிப்பாக. இப்போ கூட வரும்போது சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணு, இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல நல்ல கதைகள் வரும், நல்ல கதைகளும் நீ சூஸ் பண்ணி பண்ணு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, எஸ்கே ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து வரீங்க. அவர் போய் வந்துட்டு சொன்னார், இதுக்கு மேலே வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் வரும், நீ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணு. ஓகே. நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் வாங்கிட்டு தான் வரேன். ஓகே. வீட்டில் எவ்வளோ ஹாப்பி இப்போ? ஏன்னா நீங்கள் வேற ஒரு விஷயமா மெக்கானிக் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பாய் அப்படின்ற ஒரு விஷயம், அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ரிசப்ஷன் வாங்குற இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு பாராட்டு அப்படின்றது கிடைக்குது. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் படம் பார்த்து உங்கள் அம்மாட்ட போய் பெருமையாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த தருணத்தில்? அவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இடத்துலேருந்து ஒருத்தர் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி, உங்கள் பையன் பண்ணியிருக்கான், சூப்பராக இருக்கு அப்படிலாம் சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு புரிதல் இல்லைனாலும் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஓகே. இப்போ நீங்களுமே தொடர்ந்து ஆடிஷன் அப்படின்றத அட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க, அடுத்தடுத்து படங்கள் போகிறது. அங்கே எப்படியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்னோடய வாய்ஸ் தான் வந்துட்டு என் மைனஸாக வந்துட்டு நிறைய பேர் இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேசுறது கரெக்டாக புரிய மாட்டேங்குது, அது மட்டும் நீ கொஞ்சம் மாற்றிக்கோ. இந்த எத்தனை தடவை பேசலாம், நான் தண்டை பேசுகிறேன் அதில். ஏன்னா எனக்கு கொஞ்சம் த்ரோட் இஷ்யூஸ் இருக்குது, அதனாலே வந்துட்டு வாய்ஸ் எனக்கு கரெக்டாக வராது. அந்தளவுக்கு நான் பேசுறது யாருக்கும் புரியாது. ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு எனக்கு ஒரு புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னப்பா ஏன்னா ட்ரிங்க் பண்ணிட்டு பேசியிருக்கேன் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். இல்லைங்க, வாய்ஸே அப்படி தாங்க இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். பட் எல்லாருமே வந்துட்டு மைனஸாக பார்த்து தான் இருந்தான். நீ வாய்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணனா நீ நல்லா வருவ, வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணு, வாய்ஸ் கரெக்டாக பேசு, புரிகிற மாதிரி பேசு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் வந்துட்டு கென்னு வந்துட்டு அண்ணா எனக்கு அந்த மாதிரி வாய்ஸ் தான் வேணும், உங்கள் வாய்ஸ் நீங்கள் மாற்றவே தேவையே கிடையாது, எனக்கு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு உங்கள் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுதான். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பொறுமைக்கும். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.